அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. இந்திய விமானப்படையை பலப்படுத்துறதுக்கு இஸ்ரேல் ஏவுகணையை பயன்படுத்துறதுக்கு நம்ம இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அது என்ன ஏவுகணை, அது எந்த வகையில் நமக்கு உதவும்? அடுத்ததா ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தபோது நம்ம நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கடுமையான மோதல் நடந்துட்டு இருந்தது. அப்போது இந்தியாவோட ரஃபேல் போர் விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்திவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது பற்றி ஒரு முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கு. பாகிஸ்தான் ரஃபேல் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியது உண்மை கிடையாது. இந்தியா பாகிஸ்தானை ஏமாற்றி இருக்காங்க. அது எப்படி, இந்த பதிவில் விரிவா பார்க்கலாம். முதலில் இந்தியா தொடர்பானது. இஸ்ரேலோட லோரா பாலிஸ்டிக் மிசைலை இந்தியா தன்னோட சுகோய் 30 MKI போர் விமானங்களில் பயன்படுத்த திட்டமிட்டு இருக்காங்க. முதலில் தாக்குதல் அப்படிங்கிறது இராணுவத்தில் ரொம்பவே முக்கியம். முதல் தாக்குதல் எப்போதுமே வெற்றிகரமானதாகவும் திருப்பி தாக்காத வகையில் பலமானதாகவும் இருக்கணும். அந்த வகையில் தான் இஸ்ரேலோட லோரா பாலிஸ்டிக் மிசைல் நம்ம இந்திய விமானப்படைக்கு ஒரு மிகப்பெரிய பலமாகவே இருக்க போகுது. லோரா அப்படின்னா ஏர் லான்ச்டு லாங் ரேஞ்ச் ஆர்டிலரி அப்படிங்கிறதோட சுருக்கம். இந்த லோரா ஏவுகணை எதிரிகளை தடுக்கும். அதே நேரத்தில் அவங்க இந்த ஏவுகணையை கண்டுபிடித்து இதை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு முன்பாகவே போய் தாக்கி அழிக்கக்கூடியது. ஃபயர் அண்ட் ஃபர்கெட் வகையை சார்ந்தது. ஒரு முறை லான்ச் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அதை டார்கெட்டை நோக்கி கைட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. எனவே தானாகவே இலக்கை ட்ராக் செய்து அழிக்கக்கூடியது. சுகோய் ஜெட் விமானங்கள் பார்த்திங்கன்னா தற்போது பிராமோஸ் ஏவுகணைகளை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. அதோடு இந்த லோரா வகை ஏவுகணைகளையும் இணைக்கக்கூடிய பணியில் தற்போது இந்திய விமானப்படை தீவிரமாக இறங்கியிருக்காங்க. இது சாத்தியமாகக்கூடிய பட்சத்தில் இந்திய விமானப்படையில் சுகோய் விமானம், பிரம்மோஸ் ஏவுகணை, லோரா ஏவுகணை இந்த மூன்றும் சேர்ந்து ஒரு சூப்பர் ஸ்ட்ரைக் ட்ரியோவாகவே இருக்கும் அப்படின்னு அதிகாரிகள் சொல்லிட்டு இருக்காங்க. அதனோட ஸ்பீட், அக்யூரசி, டெப்த் இந்த மூன்றுமே தீர்க்கமான தாக்குதலை மேற்கொள்ள உதவுது. IAI இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக உருவாக்கப்பட்ட இந்த லோரா ஏவுகணை 400லேருந்து 430 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சென்று தாக்கக்கூடிய திறன் கொண்டது. இது 10 மீட்டருக்கும் குறைவான CEP சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டியை கொண்டது. அதாவது இந்த ஏவுகணையை 100 முறை ஏவும்போது 50க்கும் அதிகமான முறை இலக்கோட 10 மீட்டர் நெருக்கத்தில் போய் தாக்கக்கூடியது. அந்த அளவுக்கு துல்லியமான தாக்குதலை இது முன்னெடுக்கும். எதிரிகளுடைய பதுங்கு குழிகள், ஓடுபாதைகள் மற்றும் இராணுவ மையங்களை தாக்குறதுக்கு இந்த ஏவுகணை ரொம்பவே ஏற்றதா அமையுது. இதற்கான செலவும் பார்த்திங்கன்னா குறைவானது தான். இதனால் இந்தியா அதிகமாக பணம் செலவு செய்யாமலேயே தன்னுடைய போர் திறனை மேம்படுத்த முடியுது. இந்திய விமானப்படை ஏற்கனவே சுகோய் 30 MKI போர் விமானத்திலிருந்து பிராமோஸ் ஏவுகணையை இயக்கிட்டு இருக்காங்க. இந்த பிராமோஸ் ஏவுகணைகள் அதிகபட்சமாக 2.8 மாக் வேகத்தில் செல்லக்கூடியது. 290லேருந்து 450 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சென்று தாக்கக்கூடிய திறன் கொண்டது. எதிரிகளோட ரேடார் நிலையங்கள், கடற்படை போர்க்கப்பல்கள், முக்கியமான இராணுவ உள்கட்டமைப்புகளை நிமிடத்தில் அழிக்கக்கூடிய திறன் கொண்டது. பிரம்மோஸ் ஏவுகணை எடுத்துக்கிட்டோம்னா எல்லைக்கு பக்கத்தில் இருக்கிற டார்கெட்ஸை அழிக்கக்கூடியது. அதே நேரத்தில் லோரா எதிரி நாட்டோட எல்லைக்குள்ள ஆழமாக ஊடுருவி அழிக்கக்கூடியது. அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்லேருந்து திபெத் வரைக்கும், கராச்சியிலிருந்து ஜுன்ஜியாங் வரைக்குமே நம்ம எந்த ஒரு இந்திய வீரரும் எல்லையை கடக்காமையே இதன் மூலமாக தாக்குதல் நடத்த முடியும். லோரா பிராமோஸ்க்கு போட்டியா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. படையோட திறமையை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு தான் இது உதவுது. விலையும் குறைவு. மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ் மூலமாக இந்தியாவிலேயே தயாரிக்கிறதுக்கும் அனுமதி கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறதுனால இதற்கு தற்போது நமது இந்திய அரசு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கடுத்ததான் பாகிஸ்தான் தொடர்பானது. இந்தியாவுக்கு எதிரான போரில் நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம். இந்தியாவோட 3 ரஃபேல் போர் விமானங்கள் உட்பட 6 போர் விமானங்களை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு தம்பட்டம் அடிச்சிட்ருக்காங்க பாகிஸ்தான். ஆனால் அதை அனைத்தையுமே நம்ம இந்தியா மறுத்திருக்காங்க. இது தொடர்பாக இராணுவ அதிகாரிகள் ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, போர்னு வந்துட்டா இழப்புகள் இருக்க தான் செய்யும். ஆனால் போருக்கான நோக்கத்தை நாம் சரியாக செஞ்சிட்டோம், நிறைவேற்றியிருக்கோம். அதே நேரத்தில் பாகிஸ்தான் சொல்கிறதுல ஒரு துளியும் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் கூட நம்ம நாட்டுக்கு ஏற்பட்ட இழப்பு என்ன அப்படிங்கிறது பற்றின விவரம் இது வரைக்குமே தெரிவிக்கப்படலை. இந்த நிலையில தான் உண்மையிலேயே பாகிஸ்தான் ரஃபேல் போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தினாங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு இப்போது பதில் கிடைச்சிருக்கு. அதாவது AI உதவியோடு பாகிஸ்தானை நம்ம நாடு முட்டாளாக்கி ரஃபேல் போர் விமானங்கள் மூலமாக அவங்களோட இலக்குகளையே துல்லியமாக அழிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் வெளியே வராத இந்த விஷயம் பற்றி அமெரிக்க விமானப்படையைச் சேர்ந்த
அதாவது F-15E மற்றும் F-16 போர் விமானங்களுடைய பைலட் ராயன் போடன்ஹைமர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து முதல் முறையாக பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் இந்தியா பயன்படுத்தின அந்த AI தொழில்நுட்ப கருவி தான் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. இப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதத்தை உலகம் இதற்கு முன்பாக பார்த்ததே கிடையாது. இந்தியா ரஃபேல் போர் விமானத்தோட எக்ஸ்காட் கருவியை திறம்பட பயன்படுத்தியிருக்காங்க. இந்த எக்ஸ்காட் ரஃபேல் அப்படிங்கிறது ஒரு AI பவர் டிகாய் சிஸ்டம். அதை வைத்து தான் பாகிஸ்தானையும் சீனாவுடைய ஆயுதங்களையும் முட்டாளாக்கியிருக்காங்க. ரொம்பவே தந்திரமாக அந்த கருவி செயல்பட்டிருக்கு. சண்டையின் போது ரஃபேல் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்துறதுக்கு பாகிஸ்தான் சீனாவோட J-10C போர் விமானத்தையும் விமானத்திலிருந்து வானத்தில் வரக்கூடிய இலக்கை தாக்கக்கூடிய PL-15E ஏவுகணையையும் வந்து பயன்படுத்தினாங்க. ஆனால் ரஃபேல் விமானத்தோட ரேடார் சிக்னலை நகல் எடுத்த அந்த எக்ஸ்காட் சிஸ்டம் ரொம்ப சாதுரியமாக பாகிஸ்தான் பயன்படுத்தக்கூடிய அந்த சீனாவுடைய ஆயுதங்களையே வந்து குழப்பிடுச்சு. உண்மையான ரஃபேல் போர் விமானம் எது அப்படின்னு தெரியாமல் J-10C போர் விமானத்தில் இருந்த அந்த KLJ-7A ரேடார் குழம்பிடுச்சு. இதனால தான் ஒரு ரஃபேல் போர் விமானத்தை கூட பாகிஸ்தானால் சுட்டு வீழ்த்த முடியல. அதே நேரம் ரஃபேல் போர் விமானத்தை சுட்டது மாதிரியான ஒரு நிகழ்வை எக்ஸ்காட் வந்து ரொம்ப தந்திரமாக உருவாக்க வச்சிருக்கு. சண்டையில் ஒரு ரஃபேல் போர் விமானத்தை கூட இந்தியா இழக்கவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ரஃபேல் போர் விமானம்னு கருதி அதில் இருந்து இயக்கப்பட்ட எக்ஸ்காட் சிஸ்டம் அதைத்தான் வந்து பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. அதை சுட்டு வீழ்த்திட்டு தான் ரஃபேல் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தி விட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் தற்போது சொல்லிட்டு இருக்கிறதா அந்த பைலட் விளக்கம் கொடுத்திருக்காரு. ரஃபேல் போர் விமானத்தில் AI தொழில்நுட்பத்தோடு கூடிய எக்ஸ்காட் வந்து பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது என்ன, அது எப்படி செயல்படும் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக வரும். நம்ம நாடு பயன்படுத்தக்கூடிய ரஃபேல் போர் விமானங்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரான்ஸ் கிட்ட இருந்து தான் வாங்கியிருக்கோம். ஃப்ரான்ஸ் நாட்டோட டெசால்ட் ஏவியேஷன் தான் அதை தயாரித்து கொடுத்துருக்காங்க. 4.5 ஜென்ரேஷன் போர் விமானம். நம்ம நாட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய தொழில்நுட்ப ரீதியான அதிக திறன் கொண்ட விமானம் அப்படின்னாவே இந்த ரஃபேல் தான். இந்த விமானத்தில் AI உதவியோட இயங்கக்கூடிய எக்ஸ்காட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது. இது முழுக்க முழுக்க AI தொழில்நுட்பத்தோடு செயல்படக்கூடியது. இதனுடைய எடை வெறும் 30 கிலோ தான். இது ரஃபேல் போர் விமானத்தோட ஒரு பெட்டிக்குள்ளே இருக்கும். எப்போது அச்சுறுத்தல் வருதோ அப்போது அந்த எக்ஸ்காட் கருவியை பைலட்ஸ் ரஃபேல் விமானத்திலிருந்து வெளியே வரும்படி செய்வாங்க. அதாவது ரஃபேல் போர் விமானத்தை நோக்கி எதிரிகளுடைய மிசைல்ஸ் வரும்போது அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த கருவி உதவுது. இந்த எக்ஸ்காட் ரஃபேல் விமானத்தோட ரேடார் சிக்னலோட செயல்படும். வெளிவரக்கூடிய இந்த எக்ஸ்காட் கருவி பார்த்திங்கன்னா விமானத்திலிருந்து 100 மீட்டர் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலமாக இன்னொரு போர் விமானம் மாதிரியே செயல்படும். ரஃபேல் போர் விமானத்துடைய பின்பாக 100 மீட்டர் இடைவெளியில் வந்து இது பறக்கும். இதனுடைய வேலைகள் அனைத்துமே வெறும் 2 நொடிகளுக்குள்ளேயே நடந்துடும். எக்ஸ்காட் கருவியில் இருந்து 500 வாட் சக்தி கொண்ட ஜாமிங் சிக்னல் 360 டிகிரி கோணத்தில் வெளிப்படுமா. விமானத்திலிருந்து 100 மீட்டருக்கு பின்னால் பறந்து வரக்கூடிய இந்த கருவி விமானத்துடைய ரேடார் சிக்னலை அப்படியே நகல் எடுத்துக்கும். இதுதான் அதனோட முக்கிய அம்சமே. இதனால் எதிரிகளுடைய ரேடார்னால் உண்மையான போர் விமானம் எங்கே பறக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாமல் குழம்பி போகும். இதனால் எதிரிகளுடைய ரேடார் மட்டும் இல்லை, அவங்களுடைய ஏவுகணைகளும் குழம்பிடும். தற்போது பாகிஸ்தான் இந்த எக்ஸ்காட் கருவியை தான் சுட்டு வீழ்த்திட்டு ரஃபேலை வந்து நாங்கள் சுட்டு வீழ்த்தி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதா அமெரிக்க விமானப்படையைச் சேர்ந்த பைலட் ரியான் போடன்ஹைமர் வந்து தெரிவிச்சிருக்காரு. இது பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update.